இந்தியா சீக்கிரம் வழிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும். அமெரிக்கா திமிர் பேச்சு. இந்தியா மீது அமெரிக்கா 50% வரிகளை விதித்துள்ள நிலையில் இது இரு நாட்டு உறவுகளை கடுமையாக பாதித்துள்ளது. இதற்கிடையே இந்தியாவை சீண்டும் கருத்துக்களை கூறியுள்ள வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரா, இந்தியா சீக்கிரம் வழிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவை கொடுக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்தியா மீது ட்ரம்ப் அரசு 50% வரியை விதித்துள்ளது. ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதாலேயே உக்ரைன் போர் தொடர்வதாக சொல்லி ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வரியை விதித்துள்ளது. இது இரு நாட்டு உறவை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த வரியால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரா மீண்டும் இந்தியாவை சீண்டும் வகையிலான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது, அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இந்தியா சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அது இந்தியாவிற்கு நல்லதாக இருக்காது என்றும் பீட்டர் நவேரா கூறியுள்ளார். மீண்டும் இந்தியாவின் செயல்பாடுகள் தனக்கு ஆத்திரமளிப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை வரி மகாராஜா என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நான் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை. அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நாட்டையும் விட இந்தியாதான் அதிகபட்ச வரிகளை வசூலிக்கிறது. இது முற்றிலும் உண்மை. இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு தேவைப்படுகிறது. அதற்காகவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் மிக சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன. இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயல்படுகின்றன. அமெரிக்காவால் தங்களுக்கு அதிக லாபம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். மேலும் அமெரிக்க மார்க்கெட்டின் தேவையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். சீக்கிரமே ஒரு கட்டத்தில் இந்தியாவும் இதை புரிந்து கொண்டு வழிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் கைகோர்த்து செயல்படுவது என்றே அர்த்தம். இது இந்தியாவுக்கு நல்லதல்ல என்று கூறியுள்ளார். ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது குறித்து பேசிய அவர், உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்திருக்கும் முன் இந்தியாவிடம் ரஷ்யாவிலிருந்து பெரிய அளவில் எண்ணெய் வாங்கவில்லை. ஆனால் மோதல் தொடங்கிய பிறகு சலுகை விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து உலக நாடுகளுக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறது. ரஷ்யா சுத்திகரிப்பு ஆலைகளும் இந்திய மண்ணில் வந்து லாபம் ஈட்டுகின்றன. இதனால் உக்ரைன் போர் தொடர்கிறது. அமெரிக்காவும் வேறு வழியில்லாமல் போரை சமாளிக்க தனது நிதியை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று கூறியுள்ளார்.